ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, உடலும் மனலும் சோர்ந்துள்ள உன்னிடம் ஒன்றை சொல்லியே ஆக வேண்டும் என்றுதான் உன்னை தேடி இன்று வந்துள்ளேன். உன் வாழ்க்கையில் எத்தனை ஏற்றமும் சறுக்கலும், அவற்றை நீ பெற்றது இழந்தது என பட்டியலிட்டு பார்த்திருக்கின்றாய். நீ பெற்றதை விட இழந்ததுதான் அதிகம் என்று ஒரு முடிவிற்கு வந்துவிட்டாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய கணக்கு தவறாக உள்ளது. நீ இழந்ததை விட பெற்றதுதான் அதிகம். இல்லை, நான் இழந்ததுதான் அதிகம் என்று இப்பொழுதும் கூறுகின்றாய் அல்லவா? வாழ்க்கையில் உனக்கான எல்லாம் உன்னிடம் வந்து சேர்ந்தது. இப்பொழுதும் உனக்கானது உன்னிடம் வந்து சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எதிர்காலத்திலும் நீ வேண்டுவது உனக்கு வந்து சேரும். முதலில் வாழ்க்கையின் மகிமையை புரிந்து கொள். பிறகு அதை நன்றியோடு ரசித்துப் பார். வாழ்க்கையில் எல்லா அம்சங்களும் உன்னை தேடி வரும். இல்லையம்மா, இதுவரை நான் எதை பெற்றிருக்கிறேன்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலமும் ஏதாவது ஒன்றை இழந்து கொண்டு தானே இருக்கின்றேன். நான் எதை பெற்றுவிட்டேன் என்று கூறுகிறாய் அல்லவா? என் தங்கமே, நீ பெற்றிருக்கிறாய். நீ அடைந்த சந்தோஷம் அளவிட முடியாத அளவுக்கு பெரியது. ஆனால் நீ அதை உணரத்தான் மறுக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையை குறித்தும் நீ கடந்து வந்த பாதையை குறித்தும் அதிகமாக வருத்தப்படுகிறாய். உன் வாழ்க்கையை விமர்சனம் செய்பவர்கள் மீது கோபம் கொள்கிறாய். என்னை சரிவர புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்று ஏங்குகிறாய். என் தங்கமே, ஒரு நிதர்சனத்தை புரிந்து கொள். ஒருவன் ஒரு அபூர்வமான மலரை பல மலைகள் கடந்து சென்று ஏறி சென்று பறித்து வந்துள்ளான். அதனை பார்ப்பவர்கள் அதன் அழகை ரசிப்பார்கள். அவன் அந்த மலரை பறித்து வந்துள்ளான் என்பதோடு அவர்களுடைய விமர்சனம் நின்றுவிடும். ஆனால் அந்த மலரை பறித்தவனுக்குத்தான் அந்த பாதை எவ்வளவு கரடுமுரடாக இருந்தது, எவ்வளவு கடினமாக இருந்தது என்பதை பற்றி புரியும். பார்ப்பவர்களுக்கு என்ன தெரியும்? அவர்கள் பேசும் வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் இருக்கக்கூடும்? அந்த மலரின் அருமை கூட அவர்களுக்கு தெரியவதே இல்லை. ஒரு கப்பலை ஓட்டி செல்லும் ஆளுமைக்குத்தான் அந்த பாதையின் புதிரான வழிகள் தெளிவாக தெரியும். அந்த பரந்த கடலில் வழி எங்கே இருக்கு, சுழல் எங்கே இருக்கு, கப்பலை எந்த திசையில் நகர்த்த வேண்டும் என்று யோசித்து முன்னெச்சரிக்கையோடு ஓட்டி செல்வார். ஆனால் நினைத்து பாருங்கள், அதில் பயணம் செய்யும் பயணிக்கு இத்தனை கடினமான விஷயங்கள் புரிந்து விடுமா? சுகமாக அந்த கப்பலில் அமர்ந்து கொண்டு கடலை ரசித்து கொண்டு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் விமர்சனங்களை வைத்து கொண்டு பயணிப்பான். இதில் உள்ள உண்மை என்றால், அந்த அபூர்வமான மலரை பறித்தவருக்கு அந்த அபூர்வமான மலர் சொந்தமாகும். அதனை விமர்சனம் செய்தவர்களுக்கோ ரசித்தவர்களுக்கோ இங்கு எதுவுமே சொந்தமில்லை. கப்பலில் பயணம் செய்த பயணியோ அவங்களுடைய இடம் வந்த பிறகு அதற்கான கூலியை கொடுத்துவிட்டு இறங்க வேண்டும். ஆனால் திறம்பட அந்த கப்பலை செலுத்திய மாலுமியோ அதற்கான கூலியை அவன் பெற்றுக்கொள்வான் அல்லவா? சரி, எதற்காக இந்த கதை என்றுதானே கேட்கிறாய்? என் தங்கமே, இதற்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்புகள் உள்ளது. உன்னுடைய கையில் நீ வைத்திருக்கும் இந்த மலரோ, நீ ஓட்டி கொண்டு சென்றிருந்த இந்த உன்னுடைய வாழ்க்கையோ உனக்கானது மட்டுமே. அதன் பொக்கிஷம் என்னவென்று நீயே அறிவாய். அதிலுள்ள பாதைகளையும் வழிகளையும் நீயே அறிவாய். என் தங்கமே, உன்னை சுற்றி இருக்கும் இந்த விமர்சனர்கள் எல்லாம் அதை வெறும் பார்வையாளராக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதன் நிறைகளையோ குறைகளையோ பெரிதுபடுத்தி பேசிக் கொண்டேதான் இருப்பார்கள். நீ கடந்து வந்த பாதையையோ இப்பொழுது நீ கடந்து கொண்டிருக்கும் இந்த கடுமையான பாதையை பற்றி அவர்கள் எதுவுமே அறியவில்லை. உன்னுடைய கையில் இருப்பது பொக்கிஷம் என்று அவர்கள் அறியாமல் தான் இத்தனை விமர்சனங்களையும் உன் மீது கொட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்பட உனக்கு எதுவுமே இல்லை. நீ உன்னுடைய கப்பலை செலுத்தி கொண்டிருக்கும் ஆளுமை. உன் பாதையில் நீ தெளிவாக சென்று கொண்டிரு. அவரவர்கள் நிறுத்தம் வரும் பொழுது உன்னை விமர்சனம் செய்த எல்லோரும் ஆங்காங்கே இறங்கி சென்று விடுவார்கள். உன்னுடைய கப்பல் நிச்சயமாக நீ நினைத்தபடியே கரை சேரும். அதற்கான பரிசையும் கூலியையும் நிச்சயம் நீ இறுதியில் பெற போகிறாய். எனவே உன்னுடைய வாழ்க்கையில் பயணிப்பவர்களை பற்றியெல்லாம் துளி அளவும் கவலை கொள்ளாதே. உனக்கு பின்னால் உன்னை பற்றி விமர்சனம் செய்பவர்கள் எல்லாம்
எக்காரணமும் உனக்கு பின்னாலேயே இருந்து விடக்கூடும். நீ அவர்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு முன்னேறி செல் தங்கமே. இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் உன்னுடைய உடலும் மனமும் சோர்ந்து விட்டதாக நீ உணர்கிறாய். என் தங்கமே, இப்பொழுதுதான் நீ உற்சாகமாக எழுந்து நிற்க வேண்டும். உன்னுடைய உடல்நிலையை நான் பார்த்து கொள்கின்றேன். இந்த அம்மன் இருக்கும் பொழுது உனக்கு ஒரு கவலையும் தேவையில்லை. எல்லாம் சிறிது காலம்தான். எல்லாமும் நிச்சயமாக குணமாகிவிடும். உனக்குள் இருக்கும் குறைகளை எல்லாம் நிச்சயமாக நிறையாக மாறிவிடும். அதை மாற்றுவதற்கான வேலையை நான் எப்பொழுதும் துவங்கிவிட்டேன். அதற்கான காலம் நேரம் வரும்பொழுது நீ ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழப்போகிறாய். என் தங்கமே, உன்னுடைய உடல் சோர்வை நான் பார்த்து கொள்கிறேன் என்றால் உன்னுடைய மனசோர்வுக்கு என்னதான் வழி? நீதான் வழி. உன்னுடைய மனசோர்வை நீதான் நிச்சயமாக போக்கியாக வேண்டும். நீ செலுத்தும் இந்த வாழ்க்கையில் எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களுக்கோ உன் மீதான எதிர்மறை கருத்து வைப்பவர்களுக்கோ அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கவே கொடுக்காதே தங்கமே. அவர்கள் உன்னுடைய கப்பலை மூழ்கடிக்கும் வேலையை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களை பற்றி கவலைப்படாமல் உன்னுடைய பாதையின் மீது உன் கவனத்தை வை. உன்னுடைய கரை எங்கே என்பதை உன் கண்கள் தேட வேண்டும். அந்த கரையை சேர்ந்தே ஆக வேண்டும் என்ற முனைப்போடு நீ ஜாக்கிரதையாக உன் கப்பலை செலுத்தி கொண்டு வா. உன்னுடைய பாதையில் வரும் எந்த இயற்கை சீற்றமாக இருந்தாலும் சரி, மனிதர்கள் செய்யும் செயற்கை செயல்களாக இருந்தாலும் சரி, அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் உன்னை பாதுகாப்பாக உனக்கு துணையாக இருப்பது உன்னுடைய அங்காளம்மன் என்பதை மறந்து விடாதே. நீ எப்பொழுதெல்லாம் சோர்வாக உணர்கிறாயோ தனிமையில் உட்கார், என்னிடம் பேசு, மனம் திறந்து பேசு. நீ எப்பொழுது என்னை அழைத்தாலும் அடுத்த நொடியே உன்னிடம் ஓடி வர உன் அன்னை காத்து கொண்டுதான் இருக்கின்றேன். மனம் திறந்து உன்னுடைய மனதில் இருக்கும் அத்தனையும் என்னிடம் கொட்டிவிடு. அழ வேண்டும் என்று நினைத்தாலும் உன் கண்ணீரை என் பாதங்களிலே உரிதாக்கிவிடு. எதை பேச வேண்டுமானாலும் என்னிடம் பேசு. எந்த கேள்வியானாலும் என்னிடம் மட்டுமே கேள். உனக்கான அத்தனை பதில்களும் என்னிடம் இருக்கிறது. உனக்கான ஆறுதல் வார்த்தைகளை தருவதற்கு நான் எப்பொழுதும் சலித்துக் கொள்வதில்லை. என் தங்கமே, எதை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்கு துணையாக உன் அன்னை நான் உன்னுடனே இருக்கிறேன். எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அன்னை நானே வருவேன். நல்லதே நினைத்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் நிச்சயம் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன். இனி நீ வேண்டி விரும்பிய ஒவ்வொன்றும் உன் கைகளில் ஒவ்வொன்றாக சேரப்போகிறது. நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.